வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி பாருங்கள் வெங்காய குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோங்க. நான் அதுக்கு ஒரு 30 வெங்காயத்தை நான் உரித்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காய தோல் ஒரு 20 பூண்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வெந்தயம் கடுகு வச்சுருக்கேங்க. புளி கரைசல் இருக்குங்க. நான் இந்த குழம்புக்காக தக்காளி அரைச்சிக்கிட்டேங்க. நான் ஒரு வெங்காயம் போட்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வெங்காய குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயை வச்சுட்டேங்க. கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. ஆயிங்க எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ இந்த டைமில் வெந்தயம் கடுகு சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள் நல்லா நமக்கு வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் தாங்க நான் உரிச்சு வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டுங்க. பாருங்க நமக்கு வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி பேஸ்ட்டு வெங்காயமும் கலந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை நான் இந்த வாட்டி அரைச்சி பேஸ்ட்டாகவே போட்டேங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேங்க. இந்த டைமில் இங்கே பாருங்கன்னா மிளகாத்தூளெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா சீக்கிரமாக வதங்குங்க. இதுவும் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டுங்க. மசாலா எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னைக்கு வந்து ஒரு காயுமே சேர்க்கலைங்க. இந்த பாருங்கள் வெறும் பூண்டும் வெங்காயம் தான் சேர்த்து நான் செய்கிறேங்க. பாருங்கள் நமக்கு மசாலா எப்படி நல்லா வதங்கிடுச்சிங்க. மசாலா அந்த பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணியோடு சேர்த்து தாங்க நான் வச்சுருக்கேன் கலந்து. நான் பழைய புளி தான் எடுத்திருக்கேன், புது புளி எடுக்கலை. புது புளி எடுத்தால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. பழைய புளி தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் பழைய புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இந்த வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம இந்த குழம்புக்கான உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இப்போ புளி சேர்த்தாச்சுங்க, வெல்லமும் சேர்த்தாச்சு, உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. குழம்பு உப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. குழம்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகே பாய்ங்க.